ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ திஸ் இஸ் வேண்டாம் மாமே, யுவர் அட்மின். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று வச்சுங்க. மறக்காமல் அதில் இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பட்டனை டங்கு தட்டி விட்ருங்க. அதே மாதிரி யூடியூப் சேனல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோடய ப்ரொஃபைல் பிக்சரில் கொடுத்துருக்கேன். அதில் போய் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உண்டான அந்த பட்டனை போய் டங்குன்னு தட்டி விட்ருங்க. ஸோ வந்து ஒரு டாபிக் எனக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதே மாதிரி உங்களை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதை பற்றி பேசலாம்? அட்டண்டன்ஸ். காலேஜ் லைஃப்பில் முக்கியமான மெயின் பகுதி அட்டண்டன்ஸ். ஏன்டா அட்டண்டன்ஸ் பற்றி எடுக்கிறேன்ற எல்லாருக்கும் நார்மலாக கேட்குது. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? அட்டண்டன்ஸ்னால் என்ன? பொதுவாகவே என்ன அர்த்தம்? அட்டண்டன்ஸ்னால் பிடிச்ச சப்ஜெக்டோ பிடிக்காத சப்ஜெக்டோ அட்டன் பண்ணி தான் ஆகணும். அதுதான் அட்டண்டன்ஸ். ஏன்னா 3 விஷயம். ஒன்று, நம்மளுக்கு பிடிச்ச டீச்சர். 2வது, நம்மளுக்கு பிடிக்காத டீச்சர். 3வது, எதுக்கு போகணுன்னே தெரியல. இது 3 காரணத்துக்காக தான் அட்டண்டன்ஸ்னு மெயினாக வைக்கிறாங்க. சரி இருக்கட்டும். அட்டண்டன்ஸ் மெயினாகவே எத்தனை பர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ணணும்? 5-75. ஆனால் என் காலேஜில் 80% தான் இருக்குது. என்னடாங்க அநியாயம் பண்ணுறானுங்க. 80%லாம் வைக்கிறது ரொம்ப அநியாயம். மேக்ஸிமம் லீவும் போட முடியாது தெரியுமா? ரொம்ப அநியாயம் பண்ணுறானுங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மினிமம் 80%ஆக இருக்கணும். அப்படி இல்லைன்னா 75%. 75% அட்டண்டன்ஸ் கீழே போச்சுன்னு வைங்களேன், ஃபீஸ் கட்ட சொல்கிறானுங்க. முடியல, சுத்தமாக முடியல. என்ன பண்ணுறது? 1.25 மணி நேரம் பஸ் ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ கடுப்பு தெரியுமா? அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதே ரொம்ப இதுவாகும். போட்டு நசுக்கி குலுக்கி எடுத்து கையை முறுக்கி எடுத்துருவாங்க. காலேஜில் ரீச் ஆன 8:45 போனால் கரெக்டாக ப்ரெசென்ட் போடுறாங்களோ இல்லையோ, அந்த 8:45 மணி மேலே போனால் ஆப்சென்ட்டும் போடுறாங்க. என்ன பண்ணுறது? ரொம்ப நேரம். ஸோ அதனால் ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. லீவ் போட்டால் 2% குறையுது. ஆனால் காலேஜ் அட்டன் பண்ணால் 1% ஏறுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்டை டேக் பண்ணி மச்சா அட்டண்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறா, ஒழுங்காக காலேஜ் வந்து சேருன்னு சொல்லி அவனை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ பாய் மக்களே, பாய்.